நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதே மாதிரி தமிழக அரசியல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ச்சியா அவர் பேசுபவர்களாக இருந்துட்டு வர்றாரு. சமீப காலமா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியா மேடைகளில் பேசிட்டு வர்றாரு. வழக்கு தொடுத்தா கூட சந்திக்க தயார் அப்படின்லாம் பேசுறாரு. எதனால பேசுறாருன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம பின்னாடி இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தப்பு. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான பாலிடிக்ஸ்க்கு மக்கள் நீண்ட காலமா ஆதரவு தர மாட்டாங்க. தற்காலிகமா ஆதரவு தருவாங்களே தவிர லாங் ரேஞ்சில் பார்க்கும்போது அவருக்கு ஆதரவு கிடைக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாட்டை கருணாநிதிக்கு எதிராக பாடுறாரு. எதுக்காக கருணாநிதிக்கு எதிராக பாடணும்? அவர் கருணாநிதி இப்ப அரசியல் இருக்காரா? உயிரோட தான் இருக்காராங்க? அப்படிதான் இல்லையே. ஸ்டாலின் இருக்கார், ஆட்சியில் இருக்கார். ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, அவருடைய அணுகுமுறையை விமர்சனம் பண்ணுங்க, அது வேற விஷயம். இறந்து போன தலைவரை நீங்க அது மாதிரிதான் ஜெயலலிதாவை பத்தி மோசமா ஒரு விஷயம் சொல்லிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் தப்பு இல்ல, அநாகரிகமான ஒரு கமெண்ட் இல்லையா? அதெல்லாம் என்ன வேணா கமெண்ட் அடிக்கலாம். நம்ம வாய்க்கு கமெண்ட் அடிக்கலாம். மசுறு உசுறு பிசுறு என்ன வேணா அடிக்கலாம்னு நினைச்சிட்டாரு அவர் ஆக்சுவலா. அதாவது அவர் 8% ஓட்டு வாங்கிட்டவொன்னா தனியா நின்று நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நினைக்கிறார். அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு நாகரிகம் இல்லாம பேசியிருந்தாருன்னா மக்கள் அவருக்கு ஒரு இடத்துல புல் ஸ்டாப் வச்சிருவாங்க. இறந்த தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு அது என்ன நாகரிகம், என்ன பண்பாடு? நீங்க ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுங்க, நான் வரவேற்கிறேன். கருணாநிதி அவர்களை பத்தி அதுவும் நீங்க ஏற்கனவே ஒருத்தர் அந்த குறிப்பிட்ட பாட்டை பாடி அதனால வழக்க சந்திக்கிறார் உங்க கட்சிக்காரர் சாட்டை துரைமுருகன். அதே சமயம் நீங்களே அந்த பாட்டை ஏற்கனவே ஒரு படத்துல வச்சீங்க. அது அப்புறம் அதுல ஒரு ஜாதி பேர் இருக்குன்னு நீங்க அதை எடுத்துட்டீங்க, உங்களுக்கும் தெரியும். இப்ப நீங்க ஏதோ புத்திசாலித்தனமா செய்யற மாதிரி அந்த பாட்டை வரிகளை மட்டும் மாத்தி பாடுறீங்க. இது என்ன பெரிய, இதுல என்ன தைரியம் இருக்கு? பெரிய தைரியம் இருக்கு? இது அநாகரிகம், பண்பாடு இல்லாம ஒரு செயல். இறந்து போன தலைவரை பத்தி பாடுறது பண்பாடு இல்லாத ஒரு செயல். அவருடைய அரசியலை கூட நீங்க விமர்சிக்கலாம். அந்த கால செயல்பாடு அப்படி இருந்தது, கலைஞர் அப்படி பண்ணிட்டாரு, அது தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு பாட்டு பாடுறது எந்த விதத்துல ஒரு பண்பாடான ஒரு அரசியலா ஆகும் ஆக்சுவலா. அதனால இவரை பொறுத்த மட்டும் சீமான் வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய லெவல்ல இருக்காரு. அவருக்கு என்ன, அவரோட கோபம் என்னன்னா, இந்த சாட்டை துறைமுருகனை கைது பண்ணி தூத்துக்குடி இதுல இருந்து குற்றாலத்துல இருந்து திருச்சி கூட்டு வரும்போது அவருடைய செல்போனை வாங்கி போலீஸ்காரங்க வச்சுட்டாங்க. அந்த செல்போன்ல பலவிதமான உரையாடல்கள் இருக்கு. அதை அவங்க காப்பி பண்ணிட்டு ஒவ்வொன்றா வெளியிடுறாங்கன்னு சீமான் நினைக்கிறார். அவங்க வெளியிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஏன் அது மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. நான் அப்படிதான் பேசுவேன், இன்னைக்கு பிசுறுன்மை, நாளைக்கு உசுறுன்மை. அப்போ உங்க கட்சிக்காரனை பத்தி எவ்வளவு மோசமா பேரிச்சா? காளியம்மாள் உயிரை விட்டு உங்க கட்சிக்காக பிரச்சாரம் பண்றா, அந்தம்மா பத்தி இவ்வளவு இப்படி பிசுறுன்னு பேசினா என்ன அர்த்தம்? யாரோ சிவசங்கரன் பெரம்பலூர்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி அவரையும் பிசுறுன்னு பேசுறேன். உங்க கட்சிக்காரனையும் இவ்வளவு மோசமா பேசுறீங்கன்னா அப்ப நீங்க என்னென்ன பேசுவீங்க? அப்ப என்ன உங்க உண்மையான நோக்கம் தான் என்ன? உங்களை பத்தி, கட்சியை பத்தி, உங்க 2ஆம் கட்ட தலைவர் யாராவது நீங்க கட்சியில வளர்க்குறீங்களா? நீங்க மட்டும்தான் அதுக்கு தலைவரா இருக்கீங்க. ஒரு ஜனநாயக கட்சியில, ஒரு கட்சியில 2ஆம் கட்ட தலைவர் யாரு? நீங்க மட்டும்தான் எல்லாம்னா அடுத்தது யாரு? யாருமே வளரவே கூடாது உங்க கட்சியில. நீங்க என்ன ஆலமரமா? ஆலமரத்துக்கு எந்த செடியும் வளராதுன்னு அது மாதிரி நீங்க ஆலமரமா இருக்கீங்களா? ஏன் அடுத்த கட்ட தலைவர்களை வளர்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அடுத்த கட்ட தலைவர்களும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க, வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. வாய்க்கு வந்ததை பேசினா அது இளைஞர்களை கவரன்றீங்க. ஏதோ தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜி முன்னாடி வச்சிருக்கீங்க. அது ஓரளவுக்கு சில இளைஞர்களை கவர்ந்துருக்கு. உங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க. அதுக்குன்னு இப்படி ஒரு பண்பாடற்ற அரசியல் நீங்க ஏன் கையாளுறீங்க? நல்ல இது அதே பாதையில நல்ல தெளிவான ஆக்கப்பூர்வமான அரசியலை கையாளுங்களேன். யார் வேணாம்னா? அதனால சீமானுடைய பேச்சு நாகரிகமற்றது, பண்பாடற்றது. சார், அவர் பேசும்பொழுது திமுக தான் இந்த ஆடியோ உரையாடல்கள்லாம் வெளியிடுறாங்க, திமுக அரசாங்கம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. உண்மையாவே திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுது? திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்துலாம் பயப்படலைங்க. அது ஏங்க பயப்படுது? அது வலிமையா 40க்கு 40 தொகுதியில வின் பண்ணிட்டு கூட்டணியை பலமா வச்சுட்டு பெண்களுடைய ஆதரவு எல்லாம் அதிகமா பெற்றது அது இருக்குது. அது ஏன் திமுக ஏன் பயப்படுது? ஆக்சுவலா உங்களை பார்த்து திமுகவுக்கு என்ன உங்க மேல கோவம்னா, நீங்க விக்கிரவாண்டியில உங்க சாட்டை துரைமுருகன் பாடினார் பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கோவம். இறந்து போன கலைஞரை பத்தி நீங்க பாடினா அவங்களுக்கு கோவம் ஆக்சுவலா. அதனாலதான் இப்ப இந்த கேசட்டை யார் வெளியிட்டாங்க? போலீஸ் வெளியிட்டதா, திமுக வெளியிட்டதா? எப்படி இந்த கான்வர்சேஷன் லீக் ஆச்சு நிச்சயமா நமக்கு தெரியாது. ஆனா சீமான் நினைக்கிறாரு இந்த திருச்சி சூப்பரண்டா போலீஸ் வருண்குமார் அவர் தான் அதை வெளியிட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது வருண்குமாரை பத்தி சொல்றாரு. வருண்குமார் அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். யார் வெளியிட்டாங்க நம்மளால உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திமுகவுக்கு உங்க பேர்ல ஒரு கோபம் இருக்குன்றது உண்மை. ஏன்னா உங்க சாட்டை துருமுருகன் பாடின உடனே நீங்க கைத்தட்டி ரசிச்சிங்க இல்லாத, எவ்வளவு மோசமான வார்த்தைகள் கொண்ட பாட்டை நீங்க பாடின உடனே ரசிச்சிங்க இல்ல கைத்தட்டி, அது நிச்சயமா உங்களுக்கு திமுகவினருக்கு கோபம் வரதான் செய்யும். அவங்க ஐடிவிங்க வேலை செய்ய தான் செய்வாங்க. அதுக்குன்னு திமுக உங்களை பார்த்து பயப்படல. திமுக உங்களோட பல மடங்கு அதிகமா இருக்கு. உங்களை விட கிட்டத்தட்ட
3-4 மடங்கு ஓட்டு அதிகமா பெற்று அவங்க இருக்கு. அவங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு உங்களோட அதிகமா பெற்றிருக்காங்க ஓட்டு. ஆனா உங்களை பார்த்து அவங்க ஏன் சார் பயப்படணும்? நீங்க கூட்டணி இல்லாம தனியா போனீங்கன்னா இன்னும் 10 தேர்தல், இன்னும் 6 தேர்தல், 5 தேர்தல் நீங்க ஆகும் 35% ஓட்டு வாங்குறதுக்கு. உங்களை பார்த்து அவங்க ஏன் பயப்படணும்? நீங்க பண்பாடான ஒரு அரசியல் நடத்தணும். அது நடத்தாதனால அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். சார், அதே போல வயநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கோ தூத்துக்குடிக்கோ ஏன் வரல அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறார். இந்த கேள்வியை சீமான் மோடியை பார்த்து கேட்கணும், ராகுல் பார்த்து கேட்க கூடாது. ராகுல் எதிர்க்கட்சி. அப்படி இருந்த ஒரு வயநாட்டுக்கு போனார். ஏன்னா அதோட முன்னாள் மெம்பரா இருந்தார், அதனால போனார். கேட்க வேண்டியது நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனாங்களே, ஏங்க எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல? உங்க மத்திய குழு வந்துட்டு போச்சே, எங்களுக்கு ஏன் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல? மோடி அவர்களே, நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்ணீங்களா, ஏன் அங்க போய் இறந்து போன குடும்பத்துக்கு ஏன் ஆறுதல் சொல்லல? வெள்ளத்துல இறந்து போன 52 பேரும் 58 பேரும் இறந்து போட்டதா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆறுதல் சொல்லல? ஏங்க எங்களுக்கு உதவி கொடுக்கல? ஏங்க நீங்க வந்து பார்க்கல? நீங்க தான் ஆளுங்கட்சி மத்தியில அப்படின்னு மோடியை பார்த்து சீமான் கேள்வி கேட்கணும். எதிர்கட்சி தலைவரை பார்த்து சீமான் கேள்வி கேட்கறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன் அங்க போனாருன்னா, அது வயநாட்டுல அதோட முன்னாள் மெம்பரா இருந்தாரு. இப்ப அது காலியா இருக்கு தொகுதி. அவர் தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து அங்க போறாரு. ஆக்சுவலா மோடிக்கு பொறுப்பு இருக்கா? 10 நாள் கழிச்சு வயநாடு போறாரு, கேள்வி கேட்பாரா சீமான்? ஏங்க 10 நாள் கழிச்சு போறீங்கன்ட்டு? இங்க ஏன் வரலன்னு கேள்வி கேட்பாரா? மோடியை பார்த்து கேளுங்க சார், அதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க. அதை விட்டுட்டு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, அண்ணாமலைக்கு பதிலாக பொறுப்பு தலைவரா நியமிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே போல நயினார் நாகேந்திரன் பேச்சும் அடிபடுது, வானதி சீனிவாசன் பெயரும் அடிபடுது, KT ராகவன் அவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார், யார தேர்ந்தெடுப்பாங்க? எந்த அடிப்படையில தேர்வு செய்வாங்க? KT ராகவனுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவர் ஏற்கனவே பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் பேர் ரிப்பேர் ஆயிருக்கு. அவருக்கு வாய்ப்பு கிடையாது. வானதி ஏற்கனவே அகில இந்திய அளவில் ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே சட்டமன்ற தலைவரா இருக்காரு, அவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கான இல்லை. வானதி கொஞ்ச நாள் முன்னாடி வரையும், போன வாரம் வரையும் வானதியோட பேர் முன்னாடி இருந்தது, நம்பர் 1ல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க ஆல் இண்டியா லெவலில் ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 நாளா அடிபடுற ஒரு பேர் மதுரையில இருக்கிற பேராசிரியர் சீனிவாசன். அவர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவரா இருக்காரு. அவருடைய பேர் தான் பொறுப்பு தலைவர் பேருக்கு அடிபட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் ADMKோட கூட்டணி போகணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதனால அவர் பேர் தான் அடிபட்டு இருக்காரு. சார், இப்ப வக்போர்டு திருத்த சட்டம் ஆரம்ப அறிமுக நிலையிலேயே எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது 3வது பெரிய சொத்துக்கள் இருக்கக்கூடியது வக்பு வாரியம். தமிழ்நாட்டுல ஒரு ஊரே வக்பு வாரியம் சொந்தமா வச்சிருக்கிறாங்க. ஒரு இந்து கோயிலையே எங்களோடதான் வக்பு வாரியம் முறையீடு செய்யறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்னதான் சார் அதுல சிக்கல் இருக்கு? முதல்ல அந்த இந்து கோயில் எங்களோடதெல்லாம் வக்பு வாரியம் சொன்னதெல்லாம் கலெக்டர் மறுத்துட்டாரு. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது இந்து அறநிலைக்கு சொந்தமான விஷயம் தான். அது வக்ஃப் போர்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கலெக்டர் கிளாரிஃபை பண்ணிட்டார். அது வேணும்னு இவங்க ஒரு வெறுப்பு கலப்பறதுக்காக இது மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா அடிப்படையான விஷயம் என்னன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டாடணும் சார் பாஜகவுக்கு. மற்ற மத விஷயங்கள்ல தலையிடணும். அதனால முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரே ஒரு பாலிசி தான். அது கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்னன்னா இந்தியா இந்து ராஷ்டிரமா மாத்தணும், அது நோக்கி அவங்க போவாங்க. இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழலாம், ஆனால் உரிமைகளை மட்டும் கோரக்கூடாது. இது கோல்வால்கர் சொல்லிட்டு போனது. அந்த அடிப்படையில் தான் இவங்க பாஜக வேலை செய்வாங்க. அதுலேருந்து மாற மாட்டாங்க. மாறுற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வேலை செய்யறதும் அதை நோக்கி தான் வேலை செய்வாங்க. அந்த கோவில் ஆக்சுவலாக ஒர்க் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு கலெக்டர் கிளாரிஃபை பண்ணிட்டார். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மற்ற யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு இப்போ கூட்டணி ஆட்சியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை. அதனால மற்ற மதத்தினர் விஷயத்துல தலையிடணும். ஏற்கனவே முத்தலாக் விஷயத்துல தலையிட்டாங்க. முத்தலாக்ன்றது அவங்க மதத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அது தலையிட்டு ஏதோ முஸ்லீம்களுக்கு அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் ஆகா ஓகோன்றாங்க. அந்த மதத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல இவங்க தலையிடுறது எப்படி சரின்னு கேட்கறாங்க. நிறைய அந்த மதத்துலேருந்து கேட்கறாங்க. இப்போ ஒர்க் ப்ராப்பர்ட்டின்றது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டது, அந்த மதம் சம்மந்தப்பட்டது. அதை நிர்வகிக்கிறதுக்கு பல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஒர்க் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற லேண்டெல்லாம் ஏற்கனவே கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எது கவர்மெண்ட் லேண்டு, எது புறம்போக்கு லேண்டுன்னு. இந்த மாதிரி வக்ஃப் போர்டுக்கான லேண்டு, நன்கொடை கொடுத்த லேண்டு பல பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுக்கிறதுக்கு வக்ஃப் போர்டு பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள பூந்து அதுல ஒரு குழப்பம் உண்டாக்கணும்ன்றதான் பாஜகவுடைய நோக்கம். ஆக்சுவலா இல்லாட்டி தேர்தலுக்கு முன்னாடி தாலியை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்கலாம் ஒரு பிரதமர் பேசுவார். ஆக்சுவலா பாஜக என்ன பேசுறாங்க, எது சொன்னாலுமே நீங்க பாகிஸ்தானுக்கு போயிடுங்க, உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் போயிடுங்கன்னு தானே பேசுறாங்க. பாண்டிய இறைச்சி வச்சுக்காதுன்றாங்க, ஹிஜாப் போடாதுன்றாங்க,
கன்வர் யாத்திரைன்ற பேர்ல முஸ்லீம்கள் கடையில பூந்து அடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் பேரை போட்டு கடையை வைக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன விதமான ஒரு நடைமுறை ஜனநாயக நாட்டுல? இதெல்லாம் வந்து முஸ்லீம்களை தனிமைப்படுத்துற ஒரு விஷயம், நம்ம மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற விஷயம். இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த வக்ஃப் போர்டுல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது உண்மைதான். அதை ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு வக்ஃப் போர்டு பலவிதமான முயற்சிகள் எடுக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடிங்க. அதுக்கு வந்து சிஇஓ நியமிக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ வந்து சிஇஓவா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் கலெக்டருக்கு ஈக்குவல். இந்த ஆக்கிரமிப்பு நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வக்ஃப்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல ஒரு ட்ரிபியூனல் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்டுக்கு போகும் கேஸ். அங்க கேஸ் முடியலன்னா ஹைகோர்ட்டுக்கு போகும். அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த குறையை தீர்க்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. இவங்க திடீர்னு உள்ள வந்து இல்லைங்க கலெக்டர் தான் முடிவு எடுப்பாரு எது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா, கலெக்டருக்கு என்ன ரோல் இருக்கு அதுல? அந்த வக்ஃப் போர்டோட சீஃபே ஒரு ஐஏஎஸ் இருக்காரு. வக்ஃப் போர்டுல 2 பொம்பளை மெம்பர் ஏற்கனவே இருக்காங்க, லேடி மெம்பர். இவங்க என்ன புதுசா லேடியை போடுறது? ஏற்கனவே தமிழ்நாட்டுல 2 லேடி மெம்பர் இருக்காங்க. அதாவது முஸ்லீம் அல்லாத 2 பேரை உள்ள நுழைக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த முஸ்லீம் மத சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் என்ன சார் வேலை? இது முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. மசூதி இருக்கு வச்சுக்கோங்க, மசூதியோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் நடத்துறது, தர்காவோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் நடத்துறது, அப்புறம் மசூதியோட வசூல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து வக்ஃப் போர்டுக்கு செலுத்துவாங்க. அதை மசூதியோட மெயின்டெனன்ஸ் அதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க சார். இப்போ முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்புல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்னங்க வேலை? இந்து அறநிலையத்துறையில 2 முஸ்லீம்களை போட்டா ஒத்துப்பாங்களா இந்துஸ்? நீங்க என்ன சொல்றீங்க? கோவில்களை வந்து கோவில்களுக்கு ஏகப்பட்ட நிலம் இருக்கு, கோவில்களோட நிலம் பலது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாம் உள்ள புகுந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்றீங்க? அரசாங்கம் ஏன் இந்து கோவில்ல தலையிடுதுன்னு கேட்கறீங்கல்ல? அரசாங்கம் இந்து கோவில்ல தலையிடக்கூடாதுன்னு தானே பாஜகவோட பாயிண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முஸ்லீம் மத விஷயத்திலையும் அரசாங்கம் தலையிடுது. அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம், அதுக்குன்னு ஒரு அமைப்பு முறை இருக்கும்போது எதுக்கு நீங்க உள்ள போறீங்க? உங்க நோக்கம் அது நல்லது பண்றது கிடையாது. அந்த மத விஷயத்துல உள்ள பூந்து நான் குளறுபடி பண்ணுவேன். இப்ப என்னன்னா, பல பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல முஸ்லீம்கள் எம்எல்ஏக்களே கிடையாது, முஸ்லீம்கள் எம்பிக்களே கிடையாது. இவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கல்ல முஸ்லீம்கள் மேல. மத்தியில ஒரு முஸ்லீம் அமைச்சரை போடுறதானே, ஏன் போட மாட்டேறீங்க? ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா யாரையுமே நீங்க நிறுத்தல. 2வது மாநிலங்கள்லயும் முஸ்லீம் எம்எல்ஏ கிடையாது. அப்போ வக்ஃப் போர்டுல போடுறதுக்கு ஆளுங்க கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, இன்டெலிஜென்ட்டா 2 நான் முஸ்லீம்ஸை போடலான்ட்டு அவங்க பாஜக ஆளுங்களே உள்ள போட பாக்குறாங்க. இது எந்த விதத்துல கரெக்ட்? அது மத சம்பந்தப்பட்ட அமைப்பு. இந்து அறநிலைத்துறையில தலைமை பொறுப்புல வந்து தலைமை பொறுப்புலையோ முக்கியமான பொறுப்புலையோ கோவில் அறங்காவலர் குழுவிலையோ இந்துக்கள் அல்லாதவர்கள் நீங்க போட முடியுமா? முடியாது. அது மாதிரி வக்ஃப் போர்டுல எப்படி நீங்க போட முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்த சட்டத்துல, புது சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்க வந்து வக்ஃப் போர்டுக்கு நன்கொடை கொடுக்கறதுன்னா நிறைய இந்து ராஜாக்கள் கொடுத்துருக்காங்க. நாகூர் தர்காவே இந்து ராஜா கொடுத்ததுதான். அதை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சட்டத்துல என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? நீங்க 5 வருட காலம் முஸ்லீமா இருந்தாதான் வக்ஃப் போர்டுக்கு நீங்க நிலமோ ஒரு பில்டிங்கோ தானமா கொடுக்க முடியும். 5 வருஷம் முஸ்லீம் கொடுக்க முடியாது. அப்புறம் இந்துக்கள் வந்து அறவே கொடுக்க முடியாது. இந்துக்கள் வந்து நீங்க வக்ஃப் போர்டுக்கு தானமே கொடுக்க முடியாதுன்றாங்க. சார் இது எந்த விதத்துல கரெக்ட்? தானம் கொடுக்கறவங்க யாருக்கு? நாகூர் தர்காவுக்கு ஒருத்தர் போறாரு, இந்து போறாரு, அவர் குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வேண்டின்னு போறாரு, குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இல்லைங்க நான் வந்து ஒரு கிரவுண்ட் நிலம் எழுதி வைக்கிறாங்க தர்காக்குன்னு எழுதி வைக்கிறாரு. அப்ப இனிமே இந்த சட்டப்படி எழுதி வைக்க முடியாது. அப்ப இது என்ன மத நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கிற விஷயம்? அது இது எப்படி நீங்க இதை தடைய போடலாம்? ஒரு 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 நிறுவனத்துக்கு, ஒரு மத ரீதியான நிறுவனத்துக்கு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நன்கொடை கொடுக்குறாங்க, எவ்வளவு முஸ்லீம் நாட்டுல இருந்து கூட கொடுப்பாங்க, எத்தனையோ பேர்ட்ட கொடுப்பாங்க, எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்கல்ல. அதனால நன்கொடை கொடுக்கறத நீங்க தடை எப்படி இந்துக்கள் கொடுக்கூடாதுன்னா இப்ப நீங்க அங்கேயே பிளவுபடுத்துறீங்கல்ல, அங்கேயே பிரிச்சு பாக்குறீங்கல்ல. அப்போ உங்க நோக்கம் என்ன? மைனாரிட்டியை பிரிச்சுட்டு மெஜாரிட்டியை நீங்க கன்சாலிடேட் பண்றீங்க. அது ஓட்டு வாங்குற நோக்கம் தான். அதனால இந்த சட்டம் என்பது ஒரு தேவையற்ற சட்டம். இதுல வந்து முஸ்லீம்களுடைய அந்த 9 லட்சம் ஏக்கர் நாடு முழுக்க இருக்கிறத இவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து அரசியல் ரீதியா அரசியல்வாதிகள் பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல அதை சுருட்டுறதுக்கான ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. பல்வேறு விடயங்கள் குறித்து பொறுமையாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.